அந்த பக்கத்து வீட்டு கரண்ட் ஒண்ணு ஓவரா சுட்டு விடுது. எப்படி அது? ஆமா மாமு, கரண்ட்டுக்கு பயங்கர ஜுரம். ஜுரமா? ஜுரம்னா ஜின்னு வாங்கி கொடுப்பா. டேய் மூதேவி, ஜின்னு வாங்கி குடிச்சா ஜுரம் போயிருமா? நோவால்ஜின், அனாசின், மெட்டாசின் சொன்னப்பா. பெரிய மேதாவி மாதிரி பேசுற நினைப்பு. மூடுறா. அதெல்லாம் ஆர்டினரி ஜுரத்துக்கு தான். இது லவ் ஜுரம். ஏன்டா மச்சான், அந்த பொண்ணு ஒன்ன ஜூட்டு வரத நீ எப்படிடா கண்டுபிடிச்ச? ஏய் மாமு, தூரத்துல இருந்து பாக்கும்போதே கால் பின்னுது, கை உதறுது, கண்ணு உருளுது. அட கிட்ட போனா அனல் அள்ளுதுல. ஹை வோல்டேஜா? அப்படியா? அப்ப இந்த ஏரியாவுக்கு மொத்தத்துல அங்க இருந்து கரண்ட் இருக்கலாம் சொல்லு. ஓய், பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. பிஞ்சிடு. போச்சுக்கிறாரா? நான் என்ன சொல்றேன்னா, இமிடியேட்டா அப்படியே கவுத்துற வேண்டியதானே? டேய், மங்கத மாதிரி உடனே கவுக்க முடியுமா? ரம்மி மாதிரி ஒவ்வொரு சீட்டா சிறுக 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 வச்சு கடைசியா தானே கவுக்கணும். இங்க பாருடா, பொண்ணுகளுக்கு ஜுரம்னா சட்டு புட்டுன்னு ஒரு வாளி தண்ணியை ஊத்தி சூட்டை தணிச்சிடணும். இல்லைன்னா சைட்ல டாக்டர் எவனாச்சும் உள்ள வந்து ஊசியை போட்டு போயிருவாங்க. ஆஹா மாமா வரடா. டேய், மேட்டர் அப்படியே திருப்பி விடுற பத்தியா? ஏய், அசத்திட்டு வந்துரு. வாங்கடா ரெட்டப்பறவைகளா. நாம 4 பேர் வர்றோம், நம்ம பார்த்து 2 பேர்னு சொல்றோம். அத கணக்குல வீக்கு மச்சான். இந்த லட்சணத்துல குவைத்துக்கு போய் என்னடா செய்ய போறோம்? ஒட்டகத்துக்கு குண்டிகள் வச்சா ஒட்டகத்துக்கு மட்டும் இல்ல மாப்ள. அடிங்க. நீ அவனடி, அவன் ஒண்ணு அடிக்கட்டும். நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன அடிங்க, இல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த கடைக்காரன் அடிப்போம். இந்த கடையில உள்ள பாட்டில் இருந்து டப்புனு உடைக்கும்டா. இந்த கலர் பாட்டில் எடு, பாட்டில உடைச்சு கையை கீறு. டேய், ரத்தம் வரும்டா. அப்படியே ரத்தத்தை குடிங்க. டேய், அமெரிக்காவுல பிளைட் விட்டு பில்டிங் அடிக்கிறான்டா. ஆப்கானிஸ்தான்ல ராக்கெட் விட்டு ஜாக்கெட் அடிக்கிறான்டா. உலகமே ஒருத்தர் அடிச்சு சாவறான்டா. நீ மட்டும் ஏன்டா சும்மா இருக்கீங்க? அடிச்சிட்டு ஒருத்தர் வெட்டிட்டு சாவுங்க. அப்போ ஆச்சு நிம்மதி கிடைக்கும்டா. அண்ணே, நான் என்ன சொல்றேன்? அவனடி, அவன் ஒண்ணு அடிக்கட்டும். நீங்க 2 பேரும் சேர்ந்து. ஆமா, ஏன் இப்படி கேசட்ட திருப்பி போடுற? யாரா நீ? என் பேரு ஏழுமலை, எங்க அப்பா பேரு அண்ணாமலை, எங்க அம்மா பேரு உண்ணாமலை, என் ஊர் உடுமலை, நான் இருக்கிறது முதுமலை, நான் குடிச்சது கொல்லிமலை, காய்ச்சறது விராலிமலை, இப்ப நான் போக போறது மருதமலைடா. மலை 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 மலை. எதுக்கு என்ன இங்க வர சொன்ன? இட்லி சாப்பிடதான். சாப்பிடலாமா? விளையாடாம சொல்லு. ஜபார், ஒரே தடவை தான் சொல்லுவேன், ஒழுங்கா கேட்டுக்கோ. வந்தா போகாது, போனா வராது, நின்னா உட்காராது, உட்காந்தா நிக்காது. என்னது இது? ஐயோ, விஷயத்த சொல்லு. ஏ சுடபடி, நீ என்ன லவ் பண்றல? இல்ல. என்ன இல்ல? அங்க பார்த்து சொல்லாத, என்ன பார்த்து சொல்லு. இல்ல. பார்த்து பல்லு சுளிக்க போகுது. அட வாய் பொக்கே ஆயிடுச்சு. என்ன லவ் பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணு. எப்படி? டெய்லி எத்தனை மணிக்கு தூங்குற? 10 மணிக்கு. அடி பாவி, மறுபடியும் போய் சொல்றிய. பக்கத்து ரூம்ல நான் தான் தூங்கிட்டு இருக்கேன். டெய்லி என்ன பத்தி நினைச்சிட்டு 12 மணிக்கு தூங்காம செவத்தை விட்டு வரு சுரண்டது எனக்கு தானே தெரியும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, அப்போ உனக்கு ராத்திரி 12 மணி வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள தூங்கிட்டா உனக்கு என் மேல லவ்னு அர்த்தம். முடிச்சிட்டு இருந்தா நீ என்ன லவ் பண்றேன்னு அர்த்தம். ஓகேயா? ஓகே. தூங்க முடியாதா? தூங்கி காட்டுறேன். ஐயோ, 11 o'clock. ஐயோ, ஏய் சுடபடி. என்ன தூக்கம் வரலையா? வந்து
100 தூக்க மாத்திரை போட்டாலும் மனசுல காதல் இருந்ததுன்னா டெய்லி சிவராத்திரி தான். என்ன விக்கல? ரொம்ப நேரமா இருக்கு. நான் நிறுத்துறேன். நான் நிறுத்துறேன். எப்படி? ஏய் அட அம்மாவாசையும் பூச்சி வந்து சீரட்டு கட்டாயனா இந்த சீரட்டை மட்டும் எடுத்து கொடு, மாத்தி குடுத்துறாங்க. ஏதாவது திட்டுக்கிட்ட போறாங்கப்பா. திட்டுறதுக்கு வாய் இருந்தா தானே சொல்றத செய்யா. உன்னோட பெரிய தொல்லையா போச்சுப்பா. ஐயா, எனக்கு ஒரு கலசம் கொட்டை வடி நீர் தாருங்கள். யோ, காப்பின்னு கேட்க மாட்டியா? செந்தமில்ல தான் பேசுவா நீ. நான் மட்டுமா பேசுகிறேன்? என் தாய், தந்தை, என் மூதாதையர் அனைவரும் இவ்வாறு தானே பேசினார்கள். உனக்கு ஒரு நாளைக்கு இருக்குடி. இந்த வாரம் நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் மோப்பம் பிடிச்சி வச்சிருப்பீங்க சொல்லு. திங்கக்கிழமை நம்ம ராமசாமியோட அப்பே புட்டுக்குருவான். அப்படி போடு. புதன்கிழமை பெரியாஸ்பத்திரியில் எடுத்துட்டு பெருசு அது காலி ஆயிடும். வணக்கம் பூச்சி அம்மாவாசை சவிக்குமா? என்ன எதிரி திடீர்னு வெள்ளக்குடி காட்டுறான்? என்ன பண்றது? ரொம்ப உஷாரா இருக்கணும். ஏப்பா ஆளுக்கு ஒரு டீ சாப்பிடுறீங்களா? விஷத்தை கலந்தாலும் கலந்துருப்பான். வேணாம். வேணாம். ஆளுக்கு ஒரு போண்டா. எலி மருந்து வச்சாலும் வச்சிருப்பான். வேணாம். அடப்பாவிகளா, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஆச்சும் சாப்பிடுங்கயா. வேணா உடியா. வெங்காயம் தம்பி ஒரு சிகரெட் கூட. 2 பேர் இருக்கீங்க, ஒரு சீட்டு கேக்குறீங்க. ஓவரா பேசுற. ஒரு போர்வேல 2 பேர் படுக்கிறது இல்ல. அது மாதிரி ஒரு சிகரெட் வாங்கி 2 பேர் இழுப்பா. நீ மூடு. ஐயா, எனக்கும் ஒரு தங்கராஜா வடிகட்டி புகையிலை சுருட்டு கொண்டு தாருங்கள். கோல்ஃப்ல கிங்னு கேளியா? ஏண்டா எவனை பார்த்தாலும் ஓசில போண்டா டீ சிகரெட். இன்னைக்கு இருக்குடா உங்க வாய்க்குள்ள தீபாவளி. 1 2 3. அம்மா அட பாவிகளா, சிகரெட்டை மாத்திட்டாங்களா? ஏ பக்கி, என்ன சோம்பேறி? எத்தனை நாளைக்கு தான் இப்படியே மாவு முடிஞ்சுக்கிட்டு இருப்ப? நீ போற பக்கம் பார்த்தா அடுத்த வருஷம் தான் அரிசின்னு சுடப்படுது. டேய் கருப்பு, அதிரசத்துக்கு மாவு பெசறதுல நம்ம ஜெயந்தி அடிக்க வேற ஆளே கிடையாது தெரியுமா? ஆமாமா, கொட்டை எழுத்துல வெளியில போர்டு போட்டிருக்கே. என் நண்டு, இன்னும் 10 நாள்ல கல்யாணம். ஒழுங்கா சமைக்க கத்துக்கோ, இல்லன்னா புருஷன் தூக்கி போட்டு மிதிக்க போறேன். எல்லாம் கத்துக்குவா. அடுத்து நம்ம தெருவுல யாரு கல்யாணம்? ஏன் நம்ம தமிழுக்கே செஞ்சுட்டா போகுது. நம்ம ஊர்லயே ஒரு பொண்ணு பார்த்துட்டா போச்சு. பார்க்கத்தான் வேணும். சும்மா ஒன்றும் இல்லை. 100 பவுன் நகை, ரொக்கமா 1 லட்சம் ரூபா, ஒரு இம்பாசடர் காரு. அம்பாசிடர். அதைத்தேன் சொன்னேன். இவ்வளவெல்லாம் கொடுத்தாலும் அங்கே வெளிநாட்டில் இருக்கிற ஒரு வெள்ளை வெள்ளைக்காரியத்தையும் கட்டி வைப்போம். இங்கே லோக்கல்ல இருக்கிற நொள்ளக்காரி கொள்ளக்காரி எல்லாம் கட்டி வைக்க மாட்டோம். எங்க அண்ணன் கூட தான் குவைத்தில் இருக்காரு. அவர் சுமாரான ஒரு கம்பம் கிளைச்சில கட்டிக்கல. அந்த மாதிரி எங்க தமிழுக்கு மதுரையில் ஒரு மீனாட்சி கிடைக்காமையா போயிரும். டேய் கருப்பு, என்னைக்காவது ஒரு நாள் நீ அடிப்படை பக்கம் வருவ, உன் வாயில கொல்லிக்கட்டையை வச்சு இழுக்கல, என் பேர் கம்பம் கலைச்செல்வி இல்ல. பெரிய தப்பா பேசுறேன், இன்னைக்கு நான் தொலைச்சிடுறேன்டா. தண்ணி அடிச்ச தரதரம் தெரியாது. அண்ணி, ஐயா என்னய்யா? அண்ணி அழாதீங்க, அம்முக்கு ஒண்ணாவது. வீட் சாவி கொடுங்க. எதுக்குப்பா? இல்ல உடனே 8000 ரூபாய் டெபாசிட் வேணுமா? ஐயோ, வீட்டுல அவ்வளவு பணம் இருக்காதேப்பா. இந்த நேரத்துல பேங்க் திறந்திருக்காதே, என்னையா பண்ண போற? சேட்டு, இதை வச்சுட்டு ஒரு 10,000 ரூபாய் கொடுங்களேன்.
ஆண்டவன் புண்ணியத்துல பிள்ளைக்கு ஒண்ணு இல்லை, நல்லா இருக்கா. தீபாவளி அதுவுமா வீடே வெறிச்சுன்னு கிடக்கும். ஐயா, இங்க நானும் அண்ணி இருந்து பாத்துக்கிறோம். நீங்க எல்லாம் மீனாட்சியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போங்க. மீனாட்சி, வீட்டுல சாமி படத்துக்கு கொஞ்சம் விளக்கேத்தி வச்சிராத்தா. தம்பி, உங்க அண்ணன் ஃபோன் பண்ணுவாரு, அவர்கிட்ட எதையும் சொல்ல வேண்டாம். கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லு. ஆமாப்பா, வருத்தப்படுவான். சரி போங்க, நாங்க பாத்துக்கிறோம். தமிழ், பெரிய ஒரு வண்டி வருது. தீபாவளி அதுமா எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா என் குடும்பம் எங்க தெரியுமா இருக்கு? ஆஸ்பத்திரியில். உங்க ஆளுங்க 3 வயசு குழந்தை 12 மணி நேரம் உயிருக்கு போராடி இருக்கு. அது என்ன பாவம் பண்ணுச்சு? இல்ல நாங்க தான் என்ன பாவம் பண்ணோம்? உங்களை பார்த்தா ஒதுங்கி தானே போயிட்டு இருக்கோம். ஏன் இப்படி பண்றீங்க? தமிழ், நல்லா இருங்க, நல்லா இருங்க. என்னடா பண்ணீங்க? மூர்த்தி, நான் கிளம்புறேன்டா. டேய் இருடா, நானும் வர்றேன். இல்ல நீ முடிச்சிட்டு வா. சரி, நான் 2 செட்டு அடிச்சுட்டு வந்துடுறேன். ஏன் நீங்க எதுக்கு வந்தீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. இருக்கட்டும் தம்பி. டேய் என்னடா பண்றீங்க? சீக்கிரம் கலெக்ஷன் எடுங்க, நான் வெளியே போனோம். அண்ணே, பெரியவர் வண்டியை மறிச்சான்னு சொன்னேன்ல, அவன்தான். இவனா கூப்பிடு. டேய் நில்றா. வாங்க தம்பி போலாம், வந்துருங்க வாங்க. என்னடாவா போய்கிட்டு இருக்கான்? ஏய் நில்றா. ஐயோ வாங்க, நீங்க பேசாம வாங்க. கூப்பிடல உன்னதான். வாங்க தம்பி போயிடலாம். சொன்னா நிக்க மாட்டியா நீ? கோயில்ல தலிக்கு விழுந்தா சாமி சிலையை ஆட்டி பாப்பியா? நடு ரோட்ல காரை மறிச்சு பெரிய நம்ம பேசினியாமா? ஏன் இப்ப என்கிட்ட பேசு? டேய் அனாவசியமா பேசாதீங்க தம்பி, நீங்க வாங்க போலாம் வாங்க. ஏய் பொம்பளையா இருக்க, ஓரமா போயிடு. என்னடா பாக்குற? அடிக்கிற அடியில காதுல இருக்கிற ஜவ் வந்துரும். சரி சரி, தம்பி ரொம்ப கோச்சிக்கு போறாரு, சைக்கிளை தூக்கி விடுவோம். என்னண்ணா இது? புருஷனோட தம்பியை தம்பி தம்பின்னு கூப்பிடுற? தம்பினா தனக்கு தாண்டா அர்த்தம். புருஷன் வேற ஊர்ல இல்ல பாரு, பாவம் பத்தினி.
டே தமிழ் நீ இங்க இருக்க ஒன்னே புறப்படு. மேலூர்ல இருக்க எங்க அக்கா வீட்டுல போயிடா, மத்தெல்லாம் அப்புறம் பாத்துக்கிறோம்டா. என்ன பேசுற? எப்படி அங்க எல்லாரும் விட்டு போக முடியும்? நாய்க்க குலைச்சிட்டு போகுதுன்னு விடாம நம்ம எதுக்கு அதுகிட்ட போய் சண்டை போடுறது? தம்பி பேர்ல எந்த தப்பும் இல்லத்த. அவனுக்கு என்னென்ன பண்ணானுங்க தெரியுமா? அயோக்கிய பாவிங்க. பசங்களா உள்ள போங்க போங்க. மூர்த்தி இங்க வந்துட்டு போ. டேய் எங்க அம்மா கூப்பிடுறாங்க, என்னன்னு கேட்டு வந்துடுறேன். தயவு பண்ணி இங்க இருந்து உடனே கிளம்புடா. நீ உன்னை கும்பிட்டு கிடக்குறேன். ஏம்மா இவனை இப்பயே அனுப்பிங்கம்மா, அந்த வந்துடுறேன். எதுக்கு தமிழ்? எதுக்கு இதெல்லாம்? நீ எதுக்கு அவங்க கூட எல்லாம் சண்டை போட்ட? பொறுக்கி பசங்க ஒதுங்கி வர வேண்டியதானே? தேவையில்லாம ரோட்ல போய். என்ன தேவையில்லாம? எங்க அண்ணனுக்கு அம்மா மாதிரி. அவன் என்ன வார்த்தை சொன்ன தெரியுமா? என் உசிரே போற மாதிரி இருந்துச்சு. எப்படி அடிச்சேன்னு தெரியல. ஆனா ஏன்டா அடிச்சேன்னு இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன். இனிமே நீ அந்த வீட்டுக்கு போக கூடாது. என்னம்மா சொல்ற நீ? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? நீ முதல்ல வாயை மூடுறி. இத பாரு, நான் சொல்றத கேளு. போக கூடாதுன்னா போக கூடாது. மீனாட்சி, இவனை கூட்டிட்டு போய் உங்க வீட்டுல வச்சுக்கம்மா. என்ன நடந்தாலும் வெளியில விட்டாத. நீ போ, நான் சொல்றத கேளு. போய் கொஞ்ச நேரம் இரு அங்க. ஐயா ஐயா, என் பிள்ளைய மன்னிச்சிருங்க ஐயா. அவன் மேல எந்த தப்பும் இல்லையா. சும்மா வந்தவன உங்க ஆளுங்க தாயா வம்பு கெடுத்துருக்குறாங்க. என் ஆளுங்க தப்பு பண்ணா என்கிட்ட சொல்ல மாட்டியா? உன் புள்ளைய விட்டு அடிப்பியா? தெரியாம நடந்துருச்சு ஐயா. 4 பேர் அடிச்சு மண்டையை உடைச்சிருக்கான், என் கடையை நாசம் பண்ணிருக்கான். பேசாம நான் சொல்றத கொஞ்சம் கேளு, அம்மா பாத்துக்குவாங்க. அன்னபூரணி அம்மா, 35 வருஷமா எனக்கு உன்னை தெரியும். என்னால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? உன் புருஷன் செத்ததுக்கு அப்புறம் உன் குடும்பத்து மேல ஒரு மரியாதையை வச்சிருக்கேன். அவனை கூப்பிடு, கூப்பிடு. ஐயா ஐயா ஐயா, உங்க காலை பிடிச்சு கேக்குறையா, என் பிள்ளைய விட்டுருங்க ஐயா. இத பார், உன் புள்ள எனக்கு வேணும். முதல்ல அவனை வெளியே வர சொல்லு. அம்மா பேசிட்டு இருக்காங்கல்ல, நீ ஏன் போற? அவன் எங்க இல்லைங்க. என்ன சொல்ற? எங்க அவன்? தெரியாது. போய் சொல்ற. சரி, ஒண்ணு பண்ணு. உன் புள்ள வர்ற வரைக்கும் நீ வா. நீ வந்தா அவன் தானா வருவா. அம்மா கூட்டிட்டு போறாங்க. விடுங்க. அப்பா, நான் சொல்றத கேளுங்கப்பா. நான் உங்க அம்மா மாதிரியா. என்ன விட்டுருங்க ஐயா. ஐயா என்ன விட்டுருங்க.
ஐயோ தம்பி ஐயோ ஐயோ என்னையா இப்படி பண்ணிட்ட ஐயோ என்ன நடக்க போகுதோ தெரியலையே ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति।